சேப்பங்கிழங்கு காரக்குழம்பு செஞ்சுருக்குறோம். நம்ம பொடி ரெடி பண்ணுறோம். அந்த பொடி போட்டு எப்படி காரக்குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கீழே இருக்கிற பெல் பட்டன் அழுத்திங்க. அப்போ தாங்க நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சட்டி நல்லா காஞ்சிடுச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு போட்டுக்கலாம். கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். பச்சை மிளகா ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒன்று பூண்டு ஒரு 6-7 பல் தோல் எடுத்துகிட்டு இப்படி அப்படியே ரெண்டாக நெசிக்கு போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா செவந்து வரட்டும். கறிவேப்பிலை போட்டுக்கலாம். தக்காளி ஒரு பெரிய சைஸு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன், அதையும் ஊற்றிக்கலாம். இது போல் நல்லா வதங்கி வந்ததும் நம்ம சேப்பங்கிழங்கு கட் பண்ணி வச்சுன்னு இருக்கிறோம். அந்த காயை போட்டுக்கலாம். காரக்குழம்பு பொடி அது எவ்வளோ அளவு போடுறதுன்னு தெரியலன்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் சேப்பங்கிழங்கு காரக்குழம்பு, கத்திரிக்காய் காரக்குழம்பு, வெண்டைக்காய் காரக்குழம்பு, எந்த காரக்குழம்பு வச்சாலுமே அந்த பொடி நம்ம சேர்த்துக்கலாம். நான் குழம்பு இறக்கும்போது அளவு சொல்கிறேன். மிளகாய் தூள் போட்டுக்கலாம். நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் தாங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க. கூடவே உப்பு, தேவைக்கான உப்பு. சேப்பங்கிழங்கு வேக வச்சு தண்ணி இருக்காதீங்க, அதில் இருக்கிற சத்தெல்லாம் போயிடும். இது போல் தோல் சீவிட்டு செய்யுங்க. எந்த காயுமே வேக வச்சு தண்ணி இருந்தால் அதில் இருக்கிற சத்தெல்லாம் போயிடும். தேவைக்கேற்ற தண்ணி ஊற்றிக்கலாங்க. நான் சுடு தண்ணி ஊற்றினுக்கிறேன். ஏன்னா குழம்பு சட்டுன்னு ஆகிடும். நம்ம தாளிக்கும் போதே பக்கத்தில் சுடு தண்ணி வச்சுக்கணும்னா குழம்பு சீக்கிரம் ஆகிடும். நமக்கு எடுத்து அதை நம்ம குழம்பு இந்த காய் வதங்கினதுமே சேர்த்துக்கலாம். அது கூடவே புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்குதுங்க. இந்த டைமில் உப்பு காரெல்லாம் பார்த்துங்க. நம்ம மூடி வைக்கலாம். இதை மூடி வைக்கலாம். கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோம். நல்லா காய் வந்து அரை வேக்காடு ஆயிடுச்சுங்க. இன்னும் அரை வேக்காடு இருக்குது. நம்ம அரைச்சி வச்ச காரக்குழம்பு பொடிங்க அது இதில் சேர்த்துக்கலாம். 4 பேருக்கு 1 டீஸ்பூன்னு போடுங்க, சரியாக இருக்கும். இல்லை இன்னும் கொஞ்சம் வேணுன்றவங்க இன்னொரு அரை டீஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க. காய் அரை வேக்காடு வெந்த பிற்பாடு அந்த பொடி போடுங்க. அப்போ தான் அந்த காயிலே ஊறும். காய் நல்லா வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம குழம்பு இறக்கிடலாம்.
கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டுக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. அந்த பொடி வந்து 4 பேர் 5 பேர் இந்த குழம்பு ஊற்றின்னு சாப்பிட்லாம். நீங்கள் எவ்வளோ குழம்பு வைக்கிறீங்களோ அதுக்கு திட்டமாக பார்த்து அந்த பொடி போட்டுங்க. 2 பேர்னா சின்ன டீஸ்பூன்லேயே போடுங்க, சரியாக போயிடும். இந்த காரக்குழம்பு பொடி எப்படி அரைக்கிறதுன்னு நான் வீடியோ போட்டிருக்கிறேன், பார்த்துங்க. சுட சுட சாதம் போட்டு இந்த காரக்குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ அருமையாக இருக்கும். காரக்குழம்பு பொடி போட்டு காரக்குழம்பு எப்படி வைக்குதுன்னு பார்த்தோம். சுட சுட சாதம் குழம்பு ஊற்றி சாப்பிடுங்க, அவ்வளோ அமிர்தம் மாதிரி இருக்குங்க இது. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க.